டீடாங்கிளிங் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தலையோட சிக்கை எடுக்கிறது. நம்ம அம்மா பாட்டி எல்லாம் வீட்டிலேயே ரெகுலராக பண்ணிட்டு இருந்த விஷயத்தை இப்போ ஒரு பெய்டு சர்வீஸாக சலூனில் பண்ணுறாங்க. டேங்லிங் அதாவது முடி சிக்கு ஏன் அதிகமாகுது? கர்லியான ஹேர் நேச்சுரலாகவே அதிகமாக டேங்கிள் ஆகும். உங்கள் முடி ட்ரையா பிரிட்டிலாக இருந்ததுனாலும் டேங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் ரெகுலராக அதை க்ளீன் பண்ணுறது இல்லைன்னா ப்ராடக்ட் பில்டப்னாலையும் முடிக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் அதிகமாகலாம், அதனாலையும் சிக்கு வரலாம். அண்ட் முக்கியமாக தூங்க போகும்போது முடியை ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு அப்படியே போய் படுக்கிறது சிக்கு விழுகிறதோட சான்ஸ் அதிகமாகும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? தூங்க போகும்போது முடிய ஒரு ஜடையாவோ இல்லை கொண்டையாவோ கட்டிட்டு படுத்துக்கோங்க, அது சிக்கு விழுகிறதுக்கான சான்ஸை கம்மி பண்ணும். அது மாதிரி ஒரு சில்க் பில்லோ கவர் யூஸ் பண்ணுறதும் முடிக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனையும் பிரிட்டில்னஸையும் கம்மி பண்ணும். ஏற்கனவே சிக்கு விழுந்த முடியா இருந்தால் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை லீவ் ஆன் கண்டிஷனரோ அப்ளை பண்ணிட்டு முடிய மெதுவாக விரல் வச்சு சிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒயிட் டூத் கோம்போ இல்லை ஹேர் பிரஷோ வச்சு கீழே இருந்து மேலே படிப்படியாக சிக்கை ரிமூவ் பண்ணணும். இது உங்க முடிக்கு நடுவில் இருக்கிற லூப்ரிகேஷன் அதிகப்படுத்தி உங்க முடி பிரிட்டில் ஆகிறதையும் டேங்கிள் ஆகிறதையும் கம்மி பண்ணும், அதனால ஆகிற பிரேக்கேஜையும் கம்மி பண்ணும். ரெகுலரா ஹேரை டீடாங்கிள் பண்றது லாங் டேர்ம் உங்க ஹேர் ஹெல்த்துக்கு கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணும்.